சோழராணி அத்தியாயம் 43. எல்லா விதமான இன்பங்களையும் விட கிடைத்தற்கரிய மனித பிறப்பில் புகழால் கிடைக்கின்ற இன்பம்தான் மேலானது, மகத்தானது. இளவரசன் ராஜேந்திரனின் மனம் தனது இணையற்ற அம்மானை பற்றியே அசைபோட சோழ சாம்ராஜ்யத்தின் வடக்கு எல்லை கோட்டையான காஞ்சிக்குள் பிரவேசித்தான் தன் இரு துணைவர்களோடு. கோட்டைக்குள் இருந்த சோழர்களின் வடக்கு எல்லை படைப்பிரிவு எந்த நிமிடத்திலும் போருக்கு சித்தமான நிலையில் இருந்ததைக் கண்டு அளவற்று வியந்தான். அங்கு கோட்டை வாயிலிலேயே தன்னை எதிர்கொண்டு வரவேற்ற கோட்டையின் உப தலைவன் உதிர்த்த சொற்கள் மேலும் வியக்க வைத்தது வேங்கி இளவரசனை. தங்களை தாமதமின்றி தலைநகருக்கு வருமாறு படைத்தலைவர் கூறிச் சென்றுள்ளார் இளவரசே என்ற உப தலைவனின் மீது வியப்பு நிரம்பிய பார்வையை படரவிட்ட வேங்கி இளவரசன், அப்படியா, படைத்தலைவர் என்றைக்கு இங்கிருந்து கிளம்பி சென்றார் உபத்தலைவரே என்றான். 10 தினங்களுக்கு மேல் கழிந்து விட்டன இளவரசே. மாமன்னர் பெருமான் இயற்கை எய்திய செய்தி கிடைத்த ஒரு சில நாழிகைக்குள் இங்கிருந்து தலைநகருக்கு பயணப்பட்டு விட்டார் படைத்தலைவர் என்றான் அந்த உபத்தலைவன். ஓ, படைகளின் போர் ஆயத்த ஏற்பாடெல்லாம் படைத்தலைவரின் அவசர ஆணைதான். இதற்கெல்லாம் அவசியம் ஏதும் உள்ளதா என இளவரசன் கேட்டதும் சிறிதே யோசிப்பை காட்டிய உபதலைவன் இளவரசனின் முகத்தை நிதானமாக பார்த்தபடி பதில் கூறினான். அவ்வப்போது மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவசியம் ஏற்படலாம் இளவரசே. அவசியம் இல்லாமலும் போகலாம். மாபெரும் சோழ சாம்ராஜ்யம் பரந்துபட்ட எல்லைகளை கொண்டது என்பதும் பல மொழி பேசும் மாந்தரும் பல இனத்து மாந்தரும் வாழும் பிரதேசங்களை கொண்டது என்பதும் தாங்கள் அறியாததல்ல. எல்லா திசைகளில் இருந்தும் பகைவர்கள் நம் மீது பாய காத்திருக்கலாம் இல்லையா? நாடு சக்கரவர்த்திகளை இழந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் நம்மை யாரும் தாக்க முனையலாம் இல்லையா இளவரசே? குறிப்பாக வடக்கிலிருந்து, அதாவது மேலை சாளுக்கியரிடமிருந்து ஆபத்து எந்த நிமிடத்திலும் வரக்கூடும் அல்லவா? எனவேதான் வடதிசை படப்பிரிவை போர் சன்னத்தமாக இருக்க படைத்தலைவர் ஆணையிட்டு சென்றார். நான் வரப்போவது பற்றி தாங்கள் நிச்சயம் வருவீர்கள் என்று படைத்தலைவர் எதிர்பார்த்துதான் கூறியிருப்பார். அதுதான் எப்படி என்றேன் உபத்தலைவரே. தங்களை வளர்த்து பராமரித்த மாமன்னர் இயற்கை எய்திய செய்தி கிடைத்த பின் தாங்கள் வராமல் இருப்பீர்கள் என்று யாரும் கருத மாட்டார்கள் இளவரசே. ஓ என்ற இளவரசனின் மனம் சோழ தேசத்தின் சாதாரண படைவீரன் முதல் மாமன்னர் வரை அனைவருமே கூர்ந்த சிந்தனை உடையவர்களாக இருப்பதையும் உணர்ந்து கொண்டான். சரி உபத்தலைவரே, புறவிகளுக்கு தீனிக்கு ஏற்பாடு செய்யுங்கள், நாங்கள் பயணப்படுகிறோம் என்றான். தொடர்ந்து ஓய்வெடுக்காமல் பயணம் செய்திருக்கிறீர்களே இளவரசே, சில நாழிகைகளாவது இளைப்பாறிய பிறகு பயணப்படலாமே என்றான் அவன் தயக்கத்தோடு. இல்லை உபத்தலைவரே, மாமன்னர் மறைந்து பல நாட்கள் கழிந்து விட்டன. இங்கு நான் இளைப்பாரி கொண்டு காலம் கழிக்க முடியாது. புறவிகளுக்கு மட்டும் தீனி போடச் சொல்லுங்கள் என்றான் தீர்மானமாக. அடுத்த நாழிகையில் காஞ்சி கோட்டையிலிருந்து வெளியேறி தலைநகர் கங்காபுரி செல்லும் பாதையில் பயணப்பட்டனர் இளவரசனும் அவன் துணைவர்களும். மாமன்னன் 2ஆம் ராஜேந்திர சோழதேவன் உடல் நலக்குறைவு காரணமாக இயற்கை எய்தி ஏறக்குறைய 2 வாரங்கள் கழிந்து விட்டிருந்தன. மாமன்னனால் இளவரசு பட்டம் சூட்டப்பட்டிருந்த கங்கை கொண்ட சோழ மாமன்னனின் 3வது புதல்வனும் பெருவீரனும் தனது தமையன்மார்களைப் போலவே அளவற்ற ஆற்றல்களை கொண்டவனும் கல்வெட்டுக்கள் வேள்வியில் தோன்றும் முத்தி போன்ற 3 புதல்வர்கள் என்று புகழும் மூவரில் ஒருவனும் தமையன் 2ஆம் ராஜேந்திர சோழதேவனால் கரிகாலன் என்று புகழ்ந்து பட்டம் வழங்கப்பட்டவனுமான வீர ராஜேந்திர சோழதேவன் சக்கரவர்த்தியாக முடிசூடி கொண்ட பின்னும் சோழ சாம்ராஜ்யம் எங்கனும் சோகம் தெளியவில்லை. மாந்தர் மட்டுமல்ல, புதிதாக முடிசூடி கொண்ட மாமன்னன் வீர ராஜேந்திர சோழனும் அத்தனை எளிதில் தன் தமையனின் இழப்பை மறக்க முடியாமல் துக்கத்தால் தவித்தான். அமைதியாக அன்றாட அரச கடமைகளை நிறைவேற்றினான். சோழ சாம்ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து சேர்ந்த பலதரத்து அரசு அதிகாரிகள், படைத்தலைவர்கள், நாடு காவல் அதிகாரிகள், குறுநில மன்னர்கள், சோழ சாம்ராஜ்யத்தின் மாமன்னர்களின் நண்பர்களான அயல் பிரதேசங்களை சேர்ந்தவர்கள், கொங்கு தேசத்திலும் ஈழத்திலும் சேர பாண்டிய மண்டலங்களில் இருந்தும் நாள்தோறும் வந்த வண்ணம் இருந்த அரச பிரதிநிதிகளை சந்திப்பதிலும் அவர்களோடு அரச கடமைகள் குறித்து விவாதிப்பதிலும் ஓய்வு உறக்கமின்றி ஈடுபட்டான் புதிய மாமன்னன் வீர ராஜேந்திர சோழதேவன். தனது தமையன்மார் இருவரும் உயிர் வாழ்ந்த வரை சுறுசுறுவென கன்று போல துள்ளி திரிந்த முன்னாள் இளவரசனான வீர ராஜேந்திரன் முதலில் மூத்த தமையன் மாமன்னன் ராஜாதிராஜனும் சில நாட்களுக்கு முன்பு 2ஆம் தமையன் ராஜேந்திர சோழதேவனும் மறைந்த பின்னர் தான் சக்கரவர்த்தியாக பொறுப்பேற்று பல்வேறுபட்ட கடமைகளை எதிர்கொள்கிற நடப்பு நாட்களின் மெய்யான சுமைகளும் சிரமங்களின் ஆழ அகலங்களும் ஒவ்வொன்றாக விளங்க
பொதி சுமக்கும் காளை போல நிதான நிலைக்கு வந்து கொண்டிருந்தான். தமையன்மார் மறைந்த பின்னரே மாமன்னனாக செங்கோல் செலுத்துவது என்பது எத்தனை கடுமையானது, எத்தனை சிக்கல்களும் சிரமங்களும் கொண்டது என்பதையும் உணர ஆரம்பித்திருந்தான். மாமன்னனின் சிந்தை முழுவதும் சோகம் கவிந்திருந்தாலும் அந்த சோகத்தையும் துக்கத்தையும் வெளிப்படுத்தி கொள்ள முடியாத வண்ணம் கடமைகள் குவிந்து கிடந்தன. சோழ சாம்ராஜ்யத்தின் நிலைப்படைகளின் தலைவர்களுக்கெல்லாம் படைகளை விழிப்புடன் நிறுத்தி வைக்க ஆணைகளை புரவி தூதுவர்களின் மூலம் அனுப்பி வைத்திருந்தான். மாமன்னன் கடாரம் கொண்டான் காலத்திலிருந்து சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் பிரதேசங்களில் சதா சர்வ காலமும் உலவிக்கொண்டும் நீர் வழிகள் மூலம் எந்தவித எதிரிகளின் படைகளும் சோழ பிரதேசங்களில் ஊடுருவ முடியாத வண்ணம் குணக்கடல், தென்கடல், குடதிசை என்று 3 திக்குகளிலும் கருத்துடன் காவல் காக்கும் கடற்படைகளுக்கும் மாமன்னன் ஆணை அனுப்பி எச்சரிக்கை செய்தான். எல்லை படைகளுக்கும் உள்நாட்டு பகுதிகளில் நிர்வாக பணிகளில் காவல் பணிகளில் ஈடுபட்டிருந்த படைகளுக்கும் தக்க ஆணைகளை பிறப்பித்திருந்தான். மகிழ்ச்சி ஆரவாரமும் கலகலப்பும் மங்கி இருந்தாலும் சோழ தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம் பல பகுதிகளில் இருந்தும் வந்து போய்கொண்டிருந்த பிரமுகர்களின் கூட்டத்தால் எல்லா நேரங்களிலும் நிரம்பி வழிந்தது. அரச கொட்டாரங்கள், அரண்மனை வளாகம் எங்கும் பல 100 பிரமுகர்கள் தங்கிய வண்ணமும் தங்கியவர்கள் திரும்பிய பின் புதியவர்களின் முகாமுமாக மாறியதாலும் அரச ஊழியர்களுக்கும் ஓய்வின்றி பணி தொடர்ந்தது. மெல்ல மெல்ல அன்றாட பணிகள் மாந்தர் மத்தியில் தொடங்கின. பல நாட்களாக மூடி கிடந்த வணிக அங்காடிகள் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டன. சோழ சாம்ராஜ்யத்தின் முக்கிய துறைமுகங்களில் நங்கூரமிட்டு பல நாட்களாக நின்றிருந்த தமிழகத்து வணிகர்களின் மரக்கலன்களும் வெளிநாட்டு வணிக மரக்கலன்களும் ஒவ்வொன்றாக நங்கூரம் எடுத்து பாய் விரித்து பயணப்பட தொடங்கின. சிறிது சிறிதாக சகஜ நிலை திரும்பிக் கொண்டிருந்தது. 2 நாட்களுக்கு முன்பு காஞ்சி மாநகர கோட்டையிலிருந்து தலைநகர் நோக்கி பயணப்பட்டிருந்த வேங்கி இளவரசன் ராஜேந்திரனும் அவன் துணைவர் இருவரும் பல நாட்களில் உறக்கமில்லா சோர்வு விழிகளில் தெரிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்குள் நுழைந்தனர். அவன் வரவையே ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சோழர் படை உபதலைவன் கருணாகர தொண்டைமான் வடக்கு கோட்டை வாயில் அருகே நின்று இளவரசனை வணங்கி வரவேற்றான். பெரும் சோகமும் அளவற்ற பயண களைப்பும் கவிந்திருந்தாலும் பல திங்களுக்கு முன்பு வேங்கி வன குருகுலத்தில் சோழர் பட உப தலைவனை பிரிந்து வேங்கி முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பயிற்சி படை முகாம்களை பார்வையிட கிளம்பியிருந்த வேங்கி இளவரசன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்தின் வடக்கு கோட்டை வாயில் அருகே ஆவலோடு நின்று எதிர்கொண்ட கருணாகர தொண்டைமானை கண்டதும் ஏதோ பெரும் ஆதரவும் ஆறுதலும் கிடைத்துவிட்டதை போன்ற நிறைவை உணர்ந்தான். பல நாட்களாக சோழ சாம்ராஜ்யம் முழுவதும் துக்கத்தில் மூழ்கி இருப்பதால் வழக்கமாக வேங்கி இளவரசனுக்காக முகப்பு வாயிலருகே முழங்கும் துந்துபிகள் முழங்கவில்லை. இளவரசனின் புரவியோடு தனது புரவியையும் இணைந்து நடக்கவிட்ட சோழர்படை உபதலைவன் கருணாகர தொண்டைமான் இளவரசனை வழி நடத்துபவன் போல சில அரச வீதிகளை கடந்து குருநாதர் தங்கியிருந்த அரச கொட்டாரத்தின் முன்பு சென்றதும் புரவியை நிறுத்தி குதித்தான். ஏன் என்பது போல பார்த்த இளவரசனிடம், இங்கே நம் குருநாதர் தங்கியுள்ளார் இளவரசே என்றான். வாயில் அருகே புரவிகளின் குளம்படி யோசை கேட்டதும் கொட்டாரத்துக்குள்ளிருந்து வெளிவந்த குருநாதர் பெரிய மல்லரும் விரைந்து வந்து இளவரசனை தழுவி கொண்டார். தனது கன்றை நாவினால் தடவி கொடுக்கும் பசுவை போல வேங்கி இளவரசனை தட்டி கொடுத்து தடவி பார்த்தார் குருநாதர். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஏதும் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் ஆயிரம் ஆறுதல் மொழிகளை அந்த கணத்தில் மானசீகமாக அவர்களின் உணர்ச்சிகளும் இரு இதயங்களும் பேசிக்கொண்டன. இளவரசனை அணைத்தபடியே அந்த கொட்டாரத்தின் ஒரு அறைக்குள் அழைத்து சென்றார் குருநாதர். விதி வலியதுதான் இளவரசே. மனிதர்கள் நினைப்பதெல்லாம் அப்படியே நடந்து விடுவதில்லை. எதற்கும் அதறியப்படாதீர்கள் என்றார் குருநாதர். ஒன்றும் பேசாமலே ஒரு பெருமூச்சை விட்டான் இளவரசன் ராஜேந்திரன். தமையனாரின் மறைவை கண்டு தங்களின் இளைய அம்மான், அதுதான் புதிய மாமன்னரே கலங்கிவிட்டார். நானும் உபதலைவரும் மாமன்னரை சந்தித்த போது தங்களைத்தான் முதலில் விசாரித்தார் மன்னர் என்ற குருநாதர் தொடர்ந்தார். தாங்கள் படை முகாம்களை பார்வையிட சென்றிருந்த விவரத்தை கூறினேன். தங்களுக்கு உதவுமாறு மறைந்த மாமன்னர் இட்ட ஆணையை நினைவு கூர்ந்தார். தமையனாரின் மீது அளவற்ற பக்தி நம் மாமன்னருக்கு. எனவே தங்கள் நோக்கங்களுக்கு எந்த விதமான குந்தகமும் நேராது. ஆனால் என பேசுவதை நிறுத்தினார் குருநாதர். ஆனால் என்ற ஒற்றை சொல்லை உதிர்த்தான் இளவரசன் கலக்கம் ஏதுமற்ற குரலில். நம் முயற்சிகள் மேலும் சிறிது தாமதமடையலாம் என்ற குருநாதரின் முகம் சிந்தியை காட்டிற்று. என்ன அப்படி நெடுநேரம் சிந்திக்கிறார் குருநாதர் என்று நினைத்த இளவரசன் முகத்தை சட்டென்று கூர்ந்து பார்த்த குருநாதர், சரி, முதலில் மாமன்னரை அரண்மனையில் சந்தித்து விடுங்கள் இளவரசே.
உறவினர்களையும் சந்தித்து உரையாடுங்கள். இன்று அரண்மனையிலேயே தங்குங்கள். உடனே திரும்பி வந்துவிட வேண்டாம். இன்று மாலையில் மீண்டும் என்னை வந்து சந்திக்குமாறு மாமன்னர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாளை நாம் சந்திப்போம் என்றார். ஏன் மீண்டும் சந்திக்க விரும்புகிறார் மாமன்னர் என்றான் வேங்கி இளவரசன். அதுதான் எனக்கும் புரியவில்லை இளவரசே. என்னுடன் நம் உப தலைவரையும் அழைத்திருக்கிறார். அப்படியா? சரி, நாளை உங்களை சந்திக்கிறேன் என்ற வேங்கி இளவரசன் அந்த கொட்டாரத்திலிருந்து வெளியேறி புறவி ஏறினான். அடுத்த கால் நாழிகையில் தனது இளைய அம்மான் மாமன்னன் வீரராஜேந்திர சோழனை அரண்மனையில் சந்தித்து துக்க உணர்வுகளை பரிமாறிக்கொண்டான். உறவினர்களையும் சந்தித்தான். அன்று இரவு அரண்மனையிலேயே தங்கினான். மறுநாள் குருநாதர் தங்கியிருந்த கொட்டாரத்துக்கு சென்று குருநாதரை சந்தித்தான். சந்தித்த போது குருநாதர் குறுநகையுடன் வரவேற்றார் வேங்கி இளவரசனை. அடுத்து அவர் உதித்த சொற்களை செவிமடுத்தவன் பேச மறந்து நின்றான். தன்னை தாக்கியது இன்ப உணர்வுகளா, இன்பமும் துன்பமும் கலந்த உணர்வுகளா, இன்ப அதிர்ச்சியா என்று புரிந்து கொள்ள முடியாத குழப்பத்தில் திகைத்தான் கங்கை கொண்ட சோழனின் மகள் வயிற்று பேரன். பிறகு குழப்பம் சிறிது சிறிதாக விலக அவன் இதயம் எங்கோ இறகு கட்டி பறந்தது. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.